இன்றைக்கி நம்ம மதுக்கோத் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு எமினி ஃபுட்டு. நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக காரம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து அந்த ஸ்டீம்லேயே வெந்தது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் வந்துட்டு 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். கொஞ்சம் எண்ணெய் வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ்வலாக 2 டேபிள் ஸ்பூனை விட அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் எல்லாமே வதங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 துண்டு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் போதும். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக பார்த்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக மாறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ஓரளவு எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி வந்துட்டு 1 கிலோ சிக்கனை இந்த மாதிரி தோலோட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த லெக் பீஸோட அந்த இதெல்லாமே வச்சு நம்ம ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஆயில்லையே வந்துட்டு அந்த சிக்கன் வந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 3 ட்ரை லெமன் சேர்த்துக்கிறேன். ட்ரை லெமன் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் டிப்பிக்கலாக அவங்க வந்து அந்த ட்ரை லெமன் சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இதில் 5 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் ஸ்டாக் வந்து ஒரு துண்டு சேர்க்க போகிறோம். இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த சிக்கன் ஸ்டாக்கோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ பேஸ்ட் அதையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். இவ்வளோ தான். வேறு காரத்துக்கு வேணும்னா நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளில வர்றதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு அது நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஏன்னா நம்ம இன்னும் அரிசி எதுவுமே சேர்க்கல. அந்த சிக்கன் வந்து ஒரு 50% வேகிறதுக்காக தான் நம்ம வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், ஓரளவு சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. ஓரளவு அந்த சிக்கன் வந்து தண்ணியும் வெளில வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி 3 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி நம்ம மெஷர் பண்ணணும் தண்ணி அப்படின்னா, 1 கப்புக்கு 1 கப் அந்த அளவு தான். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம் ப்ரெஷரில். அதனால் 3 கப் தண்ணி வந்துட்டு போதுமான அளவு இருக்கும். ஸோ இப்போ 3 கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது கூட நம்ம பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எதுவும் தேவை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் டு ஹையில் நல்லா வச்சு ஒரு விசில் வந்து விட்டால் போதும். இது வந்து தண்ணி வந்து நம்ம சேர்க்குறப்ப கரெக்டாக சேர்க்கணும், இல்லைனா குழஞ்சிரும், டேஸ்ட்டு மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது வந்துட்டு நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போவுமே நம்ம வந்துட்டு அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா ப்ரெஷர்லேயே இருந்தது அதுவாக ரிலீஸ் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா குலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எந்தளவு எல்லாமே வெந்து வந்திருக்கு. குலையலை சாதம், சிக்கனுமே பாருங்களேன் ரொம்ப ஃப்ளஷியாக நல்லாவே ரெடி ஆகிடுச்சு.
ஆயிடுச்சு. அவ்வளோதான், மதுக்கோத் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயும் யூசுவலாக பண்ணுறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது கூட நான் மதுக்கோத் சட்னியும் வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு வேணும்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா லெமன் சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறுமனே ஆனியன் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.